இந்த வெப்சைட்ட வந்து ஃபாஸ்ட்டா வச்சுக்கங்க. இந்த வெப்சைட்ட எப்பயுமே ஃபாஸ்ட்டா வச்சுக்கிட்டா தான் உங்களால Googleல நல்லா ரேங்க் ஆக முடியும். அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நெறையா பேரு. ஸோ நானுமே அத நான் சொல்லியிருக்கேன். பட் அத நான் எப்படி தான் வச்சுக்கிறது? எனக்கு எது எப்படி பண்றதுன்னே தெரியல. நீங்க சும்மா சொல்லிட்டு மட்டும் போயிடுறீங்க. ஃபாஸ்ட்டா வச்சுக்க, ஃபாஸ்ட்டா வச்சுக்கன்னு. பட் எப்படி பண்றது? அப்படின்னு தெரியலன்னு நீங்க ரொம்ப சர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. உங்க வெப்சைட்ட எப்படி வந்து ஃபாஸ்ட்டா வச்சுக்கிறது? அத எப்படி வந்து ஸ்பீடா வச்சு உங்க Googleல வந்து ரேங்க் பண்ண வைக்கிறது? அப்படின்றத தான் இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். வெல்கம் டூ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அஜித்ன்னு ஒருத்தர் வந்து அவரோட ஹேண்ட்மேட் டீ ஷர்ட்ட வந்து செல் பண்றதுக்காக ஒரு வெப்சைட் வந்து வச்சிருந்தாரு. அந்த வெப்சைட் ரொம்ப அழகா இருந்துச்சு. பட் ஆனா எந்த மக்களாலயும் அத வந்து ஓப்பனே பண்ண முடியல. பிகாஸ் அந்த வெப்சைட் எப்ப பார்த்தாலும் லோட் ஆயிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் அந்த அஜித் என்ன பண்ணாருன்னா, ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட போனாரு. அவங்க பேர் என்னன்னா மீரான்னு சொல்லுவாங்க. ஸோ மீரா கிட்ட போயிட்டு அவங்க கிட்ட சொன்னாங்க, இந்த மாரி என் வெப்சைட் வந்து பார்க்கறதுக்கு செம்மையா இருக்கு. பட் ஆனா என்னோட வெப்சைட் பயங்கர ஸ்லோவா இருக்கு. நான் என்னதான் பண்றது? அப்படின்ற மாரி கேட்டாரு. மீரா என்ன சொன்னாங்கன்னா, உங்க வெப்சைட்ட மொதல்ல காமிங்க நான் பார்க்குறேன் அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஸோ அவரும் அவரோட வெப்சைட்ட வந்து காட்டுனாரு. உங்க வெப்சைட் வந்து ரொம்ப கச்ச 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 கச்சன்னு இருக்கு. நீங்க அதனால தான் உங்க வெப்சைட் வந்து ரொம்ப லோட் ஆகுது. முதல்ல நீங்க அத வந்து கிளீன் பண்ணுங்க அப்படின்ற மாரி சொன்னாங்க. அஜித் கேட்டாரு, நான் அத எப்படி மேடம் பண்றது? அப்படின்ற மாரி அஜித் கேட்டாரு. ஸோ மீரா ஃபர்ஸ்ட்டு சொன்னாங்க, முதல்ல உங்களோட எக்ஸ்ட்ரா ஸ்டஃப் எல்லாத்தையும் முதல்ல ரிமூவ் பண்ணுங்க. அதாவது இந்த பிளக்கின்ஸ்லாம் நீங்க வச்சிருப்பீங்க இல்லையா? தேவையில்லாத பிளக்கின்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்க. அந்த முன்னாடி குடுத்த அட்வர்டைஸ்மென்ட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்க. அப்புறம் விட்ஜெட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்க. ஸோ இந்த மாரி தேவையில்லாத எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட்டு ரிமூவ் பண்ணிருங்க. உங்களுக்கு எது தேவையோ அத மட்டும் உங்க வெப்சைட்ல வந்து வச்சுக்கோங்க. அஜித் என்ன பண்ணாருன்னா, எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டு, எல்லாமே வந்து தேவையானத மட்டும் வந்து வச்சுக்கிட்டாரு. ஸோ அவர்னால ஒரு கண்கூடா கொஞ்சம் பார்க்க முடிஞ்சுச்சு. வெப்சைட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா இருக்கிற மாரி இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன மீரா என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து உங்களோட பிக்சர்ஸ்லாம் வந்து ரொம்ப பெரிய சைஸ்ல இருக்கு. அதெல்லாம் வந்து சின்னது பண்ணுங்க. இந்த டைனி பிஎன்ஜின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ நீங்க அதுல போயிட்டு உங்க பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப சின்னது பண்ணுங்க. இதுவுமே உங்களோட வெப்சைட்ட வந்து ஸ்லோ பண்ணும். ஸோ அதையும் நீங்க பண்ணீங்கன்னா, உங்க வெப்சைட் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டா ஆகறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அஜித் என்ன பண்ணாருன்னா, சரி நான் இதையுமே நான் போய் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு எல்லா பிக்சர்ஸையும் வந்து சின்னது பண்ணிட்டாரு. அஜித்னால வந்து நல்லா பார்க்க முடிஞ்சுச்சு. அவர் வெப்சைட் இன்னுமே கொஞ்சம் ஸ்பீடா இருக்கிற மாரி இருந்துச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் சொன்னாங்க மீரா. மீரா என்ன சொன்னாங்கன்னா, உங்க டிசைன் வந்து நல்லா இருக்கு. பட் ஆனா உங்க டிசைன் வந்து பயங்கர ஃபாண்ட்ஸாவும், பயங்கர கலர்ஸாவும் இருக்கு. உங்களுக்கு அவ்ளோ ஃபாண்ட்ஸ், அவ்ளோ கலர்ஸ்லாம் தேவைப்படாது. ஒரு சிம்பிளான டிசைன் இருந்தா போதும். அப்பதான் வந்து உங்க வெப்சைட் வந்து நல்லா லோட் ஆகும். நல்லா ஃபாஸ்ட்டா வந்து இருக்கும் அப்படின்ற மாரி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அஜித் என்ன பண்ணாரு, சரி நான் இதையும் நான் மாத்திடுறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வெப்சைட்ல இருக்கிற அந்த டிசைனு, அந்த டெம்ப்ளேட்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அது எல்லாத்தையும் மாத்தி ஒரு சிம்பிளான டெம்ப்ளேட்டா வச்சு, இந்த சிம்பிளான ஃபாண்ட், சிம்பிளான கலர்ஸ்லாம் வச்சுட்டாரு. ஸோ வெப்சைட் இப்போ வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கு. கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாவே இருக்கு. அவர்னால அத வந்து ஃபீல் பண்ண முடியுது அஜித்னால. நெக்ஸ்ட் மீரா என்ன சொன்னாங்கன்னா, உங்க ஹோஸ்டிங் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு. அதாவது உங்களுக்கு தெரியும் டொமைன்னா என்ன, ஹோஸ்டிங்னா என்ன அப்படின்றத நான் பல வீடியோக்கள்ல நான் சொல்லியிருக்கேன். உங்க ஹோஸ்டிங் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு. நீங்க அதையுமே நீங்க வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணணும். உங்களோட ஹோஸ்டிங் வந்து நல்லா ஃபாஸ்ட்டா இருந்தா தான் உங்க வெப்சைட் வந்துமே இன்னும் நல்லா வந்து வொர்க் ஆகும். அது வந்து இன்ஜின் மாரி. ஸோ அந்த இன்ஜின நீங்க வந்து எப்பயுமே நல்லா வச்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா வொர்க் ஆகும். நல்லா ஃபாஸ்ட்டா இருக்கும் உங்க வெப்சைட் அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஸோ அஜித் என்ன பண்ணாரு, அந்த ஹோஸ்டிங்க சேஞ்ச் பண்ணிட்டு அதுல இருக்கிற அப்கிரேடடான ஹோஸ்டிங்க வந்து நல்லா வச்சுக்கிட்டாரு. ஸோ பேஜ் வந்து டக்குன்னு ஓப்பன் ஆகுது. டக்குன்னு கிளிக் பண்ணோனயுமே டக்குன்னு வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகுறத அஜித்னால ஈஸியா வந்து பார்க்க முடியுது. ஃபைனலா மீரா என்ன சொல்றாங்கன்னா, இது எல்லாத்தையும் நீங்க பண்ணி முடிச்சுட்டீங்கல்ல. நீங்க வந்து இப்ப வந்து உங்களோட வெப்சைட்ட வந்து யூஸ் பண்ணி பாருங்க. இப்ப நீங்க ஒரு 1 வீக் யூஸ் பண்ணி பாருங்க. எப்படி இருக்கு அப்படின்ட்டு அப்படின்ற மாரி மீரா சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சு விட்டுறாங்க அஜித்த. ஸோ அஜித் போயிட்டு நல்லா யூஸ் பண்ணிட்டு பார்க்குறாரு. எல்லாமே பயங்கர ஸ்பீடா இருக்கு. ரொம்ப ரொம்ப கிளீனா இருக்கு. அதே மாரி ரொம்ப ஈஸியா இருக்கு யூஸ் பண்றது மக்களுக்கு. ஸோ அதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஈஸியா இருக்கனால மக்கள் வந்து இந்த வெப்சைட்ட நல்லா வந்து பார்க்குறாங்க. நல்லா ப்ரௌஸ் பண்றாங்க. அதே மாரி நெறைய டீ ஷர்ட்ஸ் வந்து வாங்குறாங்க. அதே மாரி நெறைய அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் ஷேர் பண்றாங்க. இந்த வெப்சைட்ல நல்லா இருக்கு டீ ஷர்ட்ஸ் அந்த மாரின்ற மாரி ஷேர் பண்றாங்க. அஜித் வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. எப்பயுமே கிளீனான வெப்சைட் தான் வந்து நெறைய மக்கள வந்து கொண்டு வருது. நெறைய சக்சஸ வந்து கொண்டு வருது அப்படின்ற மாரி சொல்றாரு. ஸோ இந்த கதையிலருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஒரு வெப்சைட்ட என்னலாம் கிளீன் பண்ணணும், எப்படிலாம் கிளீன் பண்ணா உங்க வெப்சைட் வந்து நல்லா ஃபாஸ்ட்டா இருக்கும் அப்படின்றது தான் இந்த கதை வந்து சொல்ல வருது. ஸோ இத வந்து நான் வந்து ஈஸியா ஒரு சிம்பிளா எல்லாருக்கும் புரியிற மாரி நான் சொல்றேன். இதே மாரி உங்க வெப்சைட் வந்து ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சுன்னா, நீங்க இதையே டெக்னிக்க உங்க வெப்சைட்ல அப்ளை பண்ணி, நீங்க உங்க வெப்சைட்டையும் ரொம்ப ஃபாஸ்ட்டா மாத்திக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஸோ இதே மாரி இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்குறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.